வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிட்டு இருக்கேன். வார பலன்கள் ஜூலை மாதம் 26ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி வரை கடைசி வாரம். அந்த வாரத்திற்கான பலன்களை இப்பொழுது பார்க்கலாம். மேஷராசி. மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் செயல் வீரராக உங்களை திகழ வைக்கும். சிறப்பாக செயல்படுவீர்கள். பேசக்கூடிய பேச்சுக்களில் கூட இது முடியும், இது முடியாது, அப்படிதான் பேசுவீங்க. அது கரெக்டாக இருக்குது. ஸோ அனாவசியமான கமிட்மெண்ட்ஸு, மற்றவங்களுக்கு ஹோப்ஸ் கொடுக்கறது அப்படிலாம் இல்லை. ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் விற்கணும்னு நினச்சிங்கன்னா விற்கிறதுக்கு உகந்த காலம், வாங்கிறதுக்கு உகந்த காலம்னு சொல்ல மாட்டேன், ஆனால் விற்கிறதுக்கு உகந்த காலம். ஏதாவது ஆல்ட்ரேஷன்ஸு இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். தொழில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எக்ஸிஸ்டிங் ஜாபில் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, என்னை சரியாக ட்ரீட் பண்ணல, எனக்கு வர வேண்டிய உயர்வை தரல, இப்படி நிறைய கிரீவன்சஸ் இருக்கலாம். அப்படி அந்த மாதிரியான கிரீவன்சஸ் எல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் அதற்கான முயற்சிகளில் நீங்கள் இறங்கும் பொழுது நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும், எக்ஸலன்ட் சக்ஸஸும் கிடைக்கும். இந்த வாரம் கொஞ்சம் கூடுதல் அலைச்சல்கள் உண்டு, சில செலவுகளும் தவிர்க்க முடியாததாக இருக்கும். அதனால் ஃபைனான்ஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிளானிங் இருக்குது. அதாவது வரவு இருக்குது, ஆனால் வரவுக்கு மீறி 2 மடங்கு செலவு திடீர்னு ஏற்படலாம். ஆனால் அது தேவையான செலவா தேவையற்ற செலவா அந்த பிளானிங்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஸ்ரீரங்கம் ரவி 1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.